இல்ல ஏர் ஃபில்டரோட ரீப்ளேஸ்மெண்ட் டியூரேஷன் என்ன அப்படின்றத கம்பெனியே உங்களோட ஓனர்ஸ் மேனுவல்ல கிளியரா கொடுத்துருப்பாங்க. எப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஷெட்யூல். ஒரு சில வெஹிக்கிளுக்கு வந்து 30,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸும், ஒரு சிலதுக்கு 20,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ், ஒரு சில வெஹிக்கிளுக்கு 40,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ஷெட்யூல்ல அது ரீப்ளேஸ் பண்ணல, ஃபில்டர் நல்லா இருந்தா ஓகே தான். பட் ஆனா அது இந்த மாதிரி பாருங்க, இங்க பாருங்க இந்த ஃபில்டரை பாருங்க, இதுதாங்க ஒரிஜினல் ஃபில்டர். கிட்டத்தட்ட எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு பேப்பர். இந்த பேப்பரை பாருங்க, இதுக்குள்ள பாருங்க. நம்ம நிறைய சொல்லிட்டோம். இந்த ஏர் ஃபில்டர் இது வந்து செல்லுலோஸ் தாங்க 60% இருக்கும். இது வந்து நம்மளுக்கு லங்ஸ் எப்படியோ அந்த மாதிரிங்க வெஹிக்கிள்ல ஏரை ஃபில்டர் பண்ணும்போது. இது ஏன் இவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் ஆகுது கற்பனா, மழை பெய்யுற டைம்ல நம்ம வெஹிக்கிள் ஓட்டோம் இல்லையா, அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பார்ட்டிகள்லாம் ஏர் ஃபில்டர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த மைக்ரோ ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல போய் சுத்தி அடைச்சிக்கிடுங்க தண்ணி. பேப்பர் வந்து நல்லா நனைஞ்சிருமா, நனைஞ்சதுக்கு அப்புறம் ஏரை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த பேப்பர்ல குறைஞ்சிரும். இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஜிஎஸ்எம்லாம் உண்டு பேப்பருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் ஃபில்டரை பத்தி. பட் ஆனா இந்த தண்ணி எல்லாமே இதை சுத்தி அடைச்சிருச்சு இல்லையா, இப்ப வெளியே இருந்து போகக்கூடிய அந்த டஸ்ட் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அந்த தண்ணிக்கு மேல அப்படியே ஒரு லேயரா டெபாசிட் ஆயிரும். இப்போ தண்ணி ட்ரை ஆகினதுக்கு அப்புறம் இந்த லேயரா டெபாசிட் ஆகினது அந்த இந்த இந்த டெபாசிட் ஆயிருக்குல்ல அந்த புழுதி உள்ள பாருங்க இந்த மாதிரி கருகருன்னு இருக்குன்னு, இது வந்து அப்படி இதுல ஒட்டிக்கிடுங்க. ஸோ இதால காத்தை உள்ள ஃபில்டர் பண்ண முடியாது. போதுமான காத்து கிடைக்காமனால டர்போ சார்ஜர் உரியும் இல்லையா யார உள்ள சக் பண்ணும்போது ஆயிலும் சேர்ந்து போயிடும். டர்போ இதனாலதான் ஃபெயிலியர் ஆகுது. ஏர் ஃபில்டரை வந்து நம்ம ரொட்டீனா வந்து ரீப்ளேஸ் பண்ணாம, நீங்க ரெயின்ல வெஹிக்கிள் வந்து ரன் பண்ணிட்டீங்களா மலையில ஒரு 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்லாம், இமிடியேட்டா ஏர் ஃபில்டர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. அப்படின்னா தான் உங்களோட டர்போ சார்ஜரை வந்து நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுங்க. இல்லைன்னா அது ஒரு பெரிய செலவுல கொண்டு வச்சிரும். நம்ம இதை பத்தின டீட்டெயிலா ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போட்டுருவாங்க ஏர் ஃபில்டருக்கு.